Hello students. இன்னைக்கு நம்ம chapter 1 real numbersல exercise 1.4 second question பார்க்கலாம். Question என்ன சொல்லியிருக்காங்க? Write down the decimal expansions of those rational numbers in question 1 above which have terminating decimal expansions. அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற rational numbersக்கு நம்ம என்ன find out பண்ணணும்னா proper decimal expansions நம்ம find out பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆன்சர் போலாம். First question, 13 divided by 3125. So question எப்படி கொடுத்திருக்காங்க? இப்போ வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு தெரியும். P by Q. இதுல Q வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா 5 power m multiply 2 power n. இப்படி இருந்ததுன்னா அது terminating decimal expansion அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ denominatorல 3125 நம்ம என்ன பண்ணலாம்? prime factor methodல நம்ம divide பண்ணலாம். Fifth table 6 5s are 30, balance 1, 2 5s are 10, balance 2 25, 5 5s are 25. Again fifth table try பண்ணலாம். 1 5 is 5, balance 1, 2 5s are 10, balance 2, 5 5s are 25. Again நம்ம fifth table try பண்ணலாம். 2 5s are 10, balance 2, 5 5s are 25. 5 5s are 25, 1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரேஷனல் நம்பர் நம்ம எழுதிக்கலாம். 13 டிவைடட் பை 3125 இருக்கு. இது வந்து நமக்கு ஹவு மெனி டைம்ஸ் டிவிசிபிள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 டைம்ஸ். ஓகேவா? அப்போ அது எப்படி எழுதலாம்? டினாமினேட்டரில் 5 பவர் 5 5 பவர் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இந்த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இப்போ நமக்கு 5 இருக்கு, 2 இல்லை இல்லையா? அப்போ அதை எப்படி எழுதலாம்னா 13 டிவைடட் பை 5 பவர் 5. பவர்ஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை 2 பவர் இங்க 5 இருக்கு இல்லையா? பவர் இங்கேயும் என்ன பண்ணணும்? 5 தான் போடணும். இப்போ டினாமினேட்டரில் 2 பவர் 5 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நியூமரேட்டர்லையும் என்ன பண்ணோம்? 2 பவர் 5 மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ வந்து 5 2s are 10 வருமா? 10 பவர் 5. நியூமரேட்டரில் 13 மல்டிப்ளை 2 பவர் 5 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 32 வரும். அகெயின் 13 மல்டிப்ளை 32 வந்து 416. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 416 வரும். கீழே என்ன இருக்கு? 10 பவர் 5. நெக்ஸ்ட் இப்போ இதை டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ல எழுதணும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நியூமரேட்டர் 416 இருக்கு இல்லையா நமக்கு? அப்போ இங்க கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கு? 10 பவர் 5. அப்போ 5 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? அதை ஸ்கிப் பண்ணணும். அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. அப்போ 1 2 3 4 5. அப்போ பாயிண்ட் எங்க வந்துரும்? இங்க வந்துரும். அப்போ இல்லாத ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஜீரோவை ஃபில் பண்றோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 0.00416. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 17 divided by 8. ஸோ டினாமினேட்டர் 8 இருக்கு. ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை போட்டுடலாம். 4 2s are 8. அகெயின் 2 2 2s are 4 2 1. இந்த ரேஷனல் நம்பர் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 8 which is equal to 17. நமக்கு how many times divisible ஆயிருக்கு? 3 times. அப்போ 2 power 3.
ஸோ அகெயின் நம்ம இப்போ வந்து இந்த ஃபார்மில் என்ன இருக்கும், q is equal to 5 power m multiply 2 power n. நமக்கு இந்த சம்மில் 2 இருக்கு, அப்போ 5 நம்ம இன்க்ளூட் பண்ணணும். 17 divided by 2 power 3 multiply 5, இந்த பவர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, 5 power 3. ஸோ கீழே மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணும், அப்போ 5 power 3. ஓகேவா, அப்போ தான் இங்கே 10 வரும். 5 2s are 10. டினாமினேட்டரில் என்ன வரும், 10 power 3. நெக்ஸ்ட் நியூமரேட்டரில் 17 multiply 5 5s are 25, 25 5s are 125. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரை நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 17 multiply 125. தெரியலனா இங்கே என்ன பண்ணுங்க, சைடில் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 17 multiply 125. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 7 5s are 35, 2125 வரும் இல்லையா. 2125 divided by 10 power 3. ஸோ இப்போ டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2125 இங்கே பாயிண்ட் பவர் வந்து 3 இருக்கு இல்லையா, அப்போது 1 2 3. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே வரும், அப்போ ஆன்சர் வந்து 2.125. இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 64 divided by 455. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷனில் கொடுத்திருந்த சப்டிவிஷன் இல்லையா. ஃபர்ஸ்ட் கொஷனில் இது வந்து என்ன வந்துச்சு, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு வந்தது இல்லையா. அதனால இது வந்து என்ன பண்ண தேவையில்லை, சால்வ் பண்ண தேவையில்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். நெக்ஸ்ட் ஸோ இதில் டெர்மினேட்டிங் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெசிமல் எக்ஸ்பேன்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 1600 இருக்கு. ஓகேவா, இது வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டேபிளில் ட்ரை பண்ணலாம். 4 2s are 8, 0 0, 2 2s are 4, again second table 100, 5 2s are 10, second table 2 2s are 4, balance 1, 5 2s are 10. Next fifth table
5 1. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஷனல் நம்பருக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 15/1600 which is equal to 15 by இது எப்படி எழுதலாம்? 2 வந்து 6 times divisible ஆயிருக்கு இல்லையா? அப்போ 2 power 6 multiply 5 power 2. ஓகேவா? ஸோ நமக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே நமக்கு ஃபார்மேட் என்னது? டெர்மினேட்டிங்க்கு q is equal to 5 power m multiply 2 power n. ஓகேவா? இங்க ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்றத பார்க்கணும். 2 power 6 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ அப்போ வந்து அந்த 5 பவர்ஸையும் அந்த மாதிரி 6க்கு ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 15 divided by 2 power 6 multiply ஆல்ரெடி இங்கே 5 power 2 இருக்கு இல்லையா? ஸோ அது இங்கே பாருங்க 5 power 2 இதோட என்ன ஆட் பண்ணால் 5 power 6 வரும்? 5 power 4. ஓகேவா? பவர்ஸை தான் ஆட் பண்ணணும். அப்போது இங்கே என்ன எழுதலாம்? 5 power 4. அப்போது கீழே வந்து 5 power 4 நம்ம ஆட் பண்ணோம்னா மேலேயும் என்ன பண்ணணும்? 5 power 4. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் 5 power 2 இருந்தது இல்லையா? அதை அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்படி எழுதிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். 5 power 2 மல்டிப்ளை நம்ம என்ன இப்போ ஆட் பண்ண போகிறோம்? 5 power 4 5 power 4. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது டினாமினேட்டர் நம்ம 5 power 2 5 power 4 எப்படி எழுதலாம்னா 5 5 25 எழுதிடக்கூடாது. நீங்கள் எப்படி எழுதணும்னா 5 power 2 multiply 5 power 4 இருக்கு இல்லையா? which is equal to 5 power 6. ஓகேவா? ஸோ அப்போ பவர்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 15 மல்டிப்ளை 5 power 4 வந்து 625 டிவைடட் பை இங்கே கீழே வந்து 2 power 6 multiply 5 power 6. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 2s are 10 power 6 வரும். மேலே வந்து மல்டிப்ளை பண்ணால் 9375 வரும். இப்போ இதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 9375 இருக்கு இல்லையா? 6 டைம்ஸ் வந்து அந்த டெசிமலில் நம்ம என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 6. ஓகேவா? பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? 0 ஃபில் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.009375. ஸோ இதான் ஆன்சர். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.